யாழ் மட்டுவில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் மீள ஆரம்பம். ரணிலும் மஹிந்தவும் நம்பர் 1 திருடர்கள், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. நோபல் பரிசென கூறியது தவறு, வருந்துகிறேன், சுனில் ஹந்துநெத்தி தெரிவிப்பு. அர்ச்சுனாவை எதிர்க்கட்சி தலைவராக்குங்கள், விமல் வீரவன்ச அறிவிப்பு. சிரமதான பணியின் போது 40 மாணவர்களுக்கு திடீர் உடல்நல பாதிப்பு. பறைத்ததை தார், வவுனியா பல்கலைக்கழகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பதவி விலக வேண்டும், சாகர காரியவிசம் தெரிவிப்பு. பையொன்றிலிருந்து 10 கைக்குண்டுகள் கண்டுபிடிப்பு. தமிழ் வர்த்தகரிடம் அரிசி கொள்ளை, சம்பத் மனப்பேருக்கு எதிராக பிடியாணை. தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம், விஜய் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் மட்டுவில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் மீள திறக்கப்படும் நிகழ்வு இன்று காலை கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, ரஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொருளாதார மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டதுடன் மொத்த விற்பனை வியாபாரத்தையும் விருந்தினர்கள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர், யாழ் மாவட்ட செயலர், வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், பிரதேச செயலாளர்கள், விவசாய சம்மேளன பிரதிநிதிகள் உட்பட பலர் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தனர். இனவாதத்தை கிளப்பும் பிசாசுகள் மீண்டெழுந்துள்ளன. அதிகாரத்துக்காக சதி குறித்தும் சூழ்ச்சி பற்றியும் அவை மந்திர ஆலோசனை நடத்துகின்றன. இந்த பிசாசுகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாண விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு மட்டுவிலில் இன்று காலை கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய அமைச்சர் மேலும் கூறியவை வருமாறு: பொருளாதார ரீதியில் இலங்கை வேகமாக முன்னேறி வருகின்றது என தரவுகள் கூறுகின்றன. அதேபோல லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டு வருகின்றது. இனவாதம் மற்றும் மதவாதம் என்பனவற்றுக்கும் முடிவு கட்டப்பட்டு வருகின்றது. இலங்கையில் வாழும் மூவின மக்களும் ஓரணியில் திரள வேண்டும். அவ்வாறு நடந்தால் இலகுவில் முன்னோக்கி சென்று விடலாம். இதனை எமது ஜனாதிபதி தோழர் எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி வருகின்றார். எனவே இந்த இனவாதம் என்ற பிசாசுக்கு எமது நாட்டில் நிரந்தர முடிவு கட்ட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கை நாம் முன்னெடுக்கும் போது பழைய பிசாசுகள் மீண்டெழுவதை காண முடிகின்றது. பழைய திருடர்கள் ஓரணியில் திரண்டுள்ளனர். அதிகாரத்திற்காக சதி மற்றும் சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா என்பது பற்றி ஆராய்கின்றனர். இனவாதத்தை தூண்டியேனும் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது பற்றியும் கதைக்கின்றனர். இது பற்றிய ரணிலும் மஹிந்தவும் அவரது வீட்டில் மந்திராலோசனை செய்கின்றனர். ரணிலும் மஹிந்தவும் நம்பர் 1 திருடர்கள். கடந்த காலங்களில் மத்திய வங்கியில் கொள்ளையடித்தவர்தான் ரணில். இந்த நாட்டில் போதைப்பொருள் வியாபாரிகளை பாதுகாத்தவர்கள்தான் ராஜபக்ச. எனவே இவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் எமது பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் என்றார். இலங்கை தேயிலை பெற்ற கின்னஸ் உலக சாதனைக்கு பதிலாக அதனை தவறுதலாக நோபல் பரிசு என்று தான் குறிப்பிட்டது தவறானது என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி இன்று ஒப்புக்கொண்டார். அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தனது உரையடங்கிய காணொலியொன்றை தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டு, அது ஒரு தவறுதான், நான் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை. எனது இந்த கூற்றினால் ஏதேனும் தரப்பினர் அசௌகரியம் அடைந்திருந்தால் அவர்களிடம் நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். இதுவரை விற்பனை செய்யப்பட்ட தேயிலைகளில் மிகவும் விலை உயர்ந்த தேயிலை என்ற சாதனையை இலங்கை தேயிலை வகையொன்று அண்மையில் நிலைநாட்டியது. நியூ விதானகந்தை தேயிலை தொழிற்சாலை உற்பத்தி செய்த சிலோன் பிளாக் டீ வகை தேயிலை ஜப்பானில் நடந்த ஏலத்தில் 1 கிலோகிராம் 2,52,500 இலங்கை ரூபாய் என்ற சாதனை விலைக்கு விற்கப்பட்டது. இது இலங்கையின் தேயிலை தொழில்துறைக்கு மேலும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது. இந்த நிலையில் சாதனை குறித்து நிகழ்வொன்றில் உரையாற்றிய அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி இலங்கை தேயிலைக்கு நோபல் பரிசு கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார். இதனை அடுத்து நோபல் பரிசு எதற்காக வழங்கப்படுகிறது என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை என்ற தோற்றம் அவரது பேச்சில் காணப்பட்டது என்று விமர்சனத்திற்கு உள்ளாகியிருந்தார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை எதிர்க்கட்சி தலைவராக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேற்றிரவு நடத்திய அரசியல் நிகழ்ச்சியின் போது ஓரின சேர்க்கையாளர்களை இலங்கையின் சுற்றுலாத்துறை மேம்படுத்துவது ஈர்ப்பது தொடர்பில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொது பிரச்சனையை பேசுபவர் எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார் என பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா
அர்ச்சுனா ராமநாதன் எல்லாவித பிரச்சனையையும் பேசுவதால் அவரை எதிர்க்கட்சி தலைவராக்குங்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். தற்போது நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தினால் பல்கலைக்கழக வாயிலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக தெரிவித்து நாடளாவிய ரீதியில் அரசு பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள பணி பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக குறித்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது மூளை இழப்பு, மூலதன இழப்பு, புதிதாய் எதுவும் வேண்டாம், பறித்ததை தா, தேவையான வெற்றிடங்களை நிரப்பு, உயர்கல்வி என்றேன் உயர்ச்சி இல்லை போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தமக்கான ஊதிய உயர்வு மற்றும் கடந்த காலங்களில் கிடைக்கப்பெற்று தற்போது நிறுத்தப்பட்ட சில சலுகைகளை மீள வழங்கல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்துடன் இணைந்து ஒருநாள் அடையாள போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை மறைத்து முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு தெரிவிக்கும் அடையாள போராட்டம் இன்று காலை 10:15 மணிக்கு பல்வேறு கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு முன்னெடுக்கப்பட்டது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பல்கலையின் ஆசிரியர் சங்க தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன், இன்றைய அரசின் கல்வி அமைச்சர், ஜனாதிபதி உள்ளிட்டவர்களுடன் எமது பிரச்சினைகள் குறித்து பல சுற்று பேச்சுகளை நடத்தி தீர்வை வழங்க அவர்கள் இணங்கிய நிலையில் தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் அல்லது இழுத்தடிப்பு நிலை இருந்து வருவதால் அதற்கு எமது எதிர்ப்பை வெளிக்கொணரும் வகையில் தீர்வை விரைவுபடுத்த கோரியுமே இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கின்றோம். இந்த அரசு தற்போது கொண்டு வந்துள்ள சம்பள சீரமைப்பில் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை இருக்கின்றது. அதேபோன்று கொரோனா உள்ளிட்ட பல அனர்த்தங்களால் பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாணவர் அனுமதிப்பும் அதிகரித்துள்ளதால் மாணவர்களை உரிய ஆராய்ச்சி முறையிலான கற்பிதங்களை செய்வதில் பல நெருக்கடிகள் இருக்கின்றன. மேலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பிள்ளைகளுக்கு தரமிக்க பாடசாலைகளில் 1ஆம் தரத்தில் இணைப்பதற்கான சலுகைகள் வழங்கப்பட்டு வந்தது. அதை இந்த அரசு நிறுத்தியுள்ளது. விரிவுரையாளர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமையால் அவர்களது வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையை இன்றைய அரசு எடுத்துள்ளதால் விரிவுரையாளர்கள் கடும் சுமைகளுக்குள்ளாகியுள்ளனர். அத்துடன் மாணவர்கள் கூடுதலான கற்றலை மேற்கொள்ள குறிப்பாக ஆராய்ச்சிகளை முன்னெடுக்க முடியாதிருக்கின்றது. கல்வி மறுசீரமைப்பை இந்த அரசு முன்னெடுத்திருக்கின்றது. இந்த நடவடிக்கையின் போது உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளப்படுகின்றது என எமது தாய்ச்சங்கம் சுட்டிக்காட்டிய போதும் அது தொடர்பில் அரசு அக்கறை கொள்ளாதிருக்கின்றது. இவ்வாறான பல பிரச்சினைகளை நாம் எதிர்கொண்டு வரும் நிலையில் அரசுடன் பேச்சுகளை நடத்தி தீர்வை எட்டியிருந்தோம். ஆனால் இந்த தீர்வை நடைமுறைப்படுத்த அரசு பின்னடிக்கின்ற நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்கு தீர்வை விரைவுபடுத்தும் நோக்கிலேயே இந்த ஒருநாள் அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே நாட்டின் முதுகெலும்பான பல்கலைக்கழக கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றார். கொழும்பு முகத்துவாரம் அலுத் மாவத்தை பகுதியில் பையொன்றிலிருந்து 10 கைக்குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாத புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைக்குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவுக்கு கம்பஹா மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. போலியான ஆவணங்களை தயாரித்து அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர தாக்கல் செய்த பிணை மனு இன்று மீண்டும் பரிசீலிக்கப்பட்டது. கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி நயனா செனவரத்ன முன் விசாரணைக்கு வந்தது. பிரசன்ன ரணவீரவின் சட்டத்திறனிகள் பிணை மனுவுக்கு ஆதரவாக மேல் நீதிமன்றத்தில் தங்கள் வாதங்களை முன்வைத்தனர். முன்வைக்கப்பட்ட வாதங்களை பரிசீலித்த பின்னர் கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி நயனா செனவரத்ன சந்தேக நபர்களான பிரசன்ன ரணவீர மற்றும் சரத் எதிரேசிங் ஆகியோரை கடுமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவித்தார். அதன்படி அவர்கள் ஒவ்வொருவரும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் மற்றும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டனர். அத்துடன் சந்தேக நபர்களின் கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் சந்தேக நபர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்பிரிவில் ஆஜராக வேண்டும் எனவும் பிணை நிபந்தனைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மெதிரிகிரிய மண்டலகிரிய தேசிய பாடசாலையில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இன்று காலை பாடசாலை வளாகத்தில் சிரமதான பணியில் ஈடுபட்டிருந்த போது மாணவர்களுக்கு திடீர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. பலருக்கு அரைப்பு உள்ளிட்ட அறிகுறிகள் தோன்றின. இதையடுத்து அவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தற்போது 5 மாணவர்கள் வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் மற்றவர்கள் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
2009ஆம் ஆண்டு கொழும்பு நாரகேன்பட்டி பகுதியில் தமிழ் வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்தி அரிசி பாரவூர்தி ஒன்றை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான சம்பத் மனம்பேரியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரசாந்த கொடவில இந்த உத்தரவை பிறப்பித்தார். தற்போது மித்தனிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சம்பத் மனம்பேரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபர் சம்பத் மனம்பேரி சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி தனது சேவை பெறுநர் வேறொரு வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனை அடுத்து தொடர்புடைய சந்தேக நபர் குறித்த அறிக்கையை அடுத்த வழக்கு தவணையின் போது சமர்ப்பிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதே நேரம் இந்த வழக்கில் மற்றொரு சந்தேக நபராக உள்ள நிரஞ்சன் பெரேரா என்பவரும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அவர் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவரது சட்டத்திரணி அறிவித்தார். முன்னதாக 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாரகேன்பட்டி சந்தி அருகே காவல்துறையினர் போல வேடமிட்டு கிழக்கு மாகாணத்திலிருந்து கொழும்பு அரசி கொண்டு வந்த தமிழ் வர்த்தகரை அச்சுறுத்தி அவருடைய அரிசி பாரவூர்தி பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை கொள்ளையடித்ததாக சம்பத் மனம்பேரி உட்பட 4 சந்தேக நபர்கள் மீது சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். கொள்ளையிடப்பட்ட அரிசியின் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய் என நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டது. 3 பௌத்த பீடங்களின் தலைமை தேரர்கள் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் உடல் ரீதியான தண்டனை குற்றத்தை அறிமுகப்படுத்தும் தண்டனை சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் அத்துடன் LGBTQ தொடர்பான நடவடிக்கைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான அரசாங்க முயற்சிகள் கலாச்சார விழுமியங்களை குறைமதிப்பிற்குட்படுத்தி கடுமையான சமூக பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும் என்று வலியுறுத்தினர். வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கும் வெப்பமான வானிலைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ளது. நாளை அமலுக்கு வரும் வகையில் 8 மாவட்டங்களுக்கு இவ்வாறு அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது வெப்ப குறியீடு மாவட்டங்களில் சில இடங்களில் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நீண்ட நேரம் வெயிலில் இருத்தல் அல்லது செயற்பாடுகளால் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் வெப்பத்தால் தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்றும் பொதுமக்களுக்கு வானிலை ஆய்வுத்துறையால் எச்சரிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மக்கள் விடுதலை முன்னணியின் சட்டப்பிரிவில் உறுப்பினராக பதவி வகித்ததாக அக்கட்சியின் முன்னாள் உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை கருத்திற்கொண்டு பணிப்பாளர் நாயகம் உடன் பதவி விலக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, சட்டவாட்சியை மேற்கொள்வது குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் எதிர்க்கட்சியினரை இலக்குப்படுத்தியுள்ளது. போலீஸ் திணைக்களம் முறையற்றதாக செயற்படுகிறது. மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் அரசியல் செயற்பாட்டாளராக இருந்த சானி அபேசகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் உரையாற்றிய ரவி செனவரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். போலீசார் தற்போது அரசியல் நோக்கத்துடன் செயற்படுகின்றனர். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மக்கள் விடுதலை முன்னணியின் சட்டப்பிரிவில் உறுப்பினராக பதவி வகித்ததாக அக்கட்சியின் முன்னாள் உறுப்பினர் நந்தன குடதிலக்கு குற்றம் சாட்டியுள்ளார். சுயாதீன லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை கருத்திற்கொண்டு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க பதவி விலக வேண்டும் அல்லது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த நபருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நான் திரும்ப கரூருக்கு சென்றிருந்தால் பதற்றமான சூழ்நிலை மற்றும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அங்கு செல்லாமல் தவிர்த்தேன் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததுடன் மற்றும் பலர் காயமடைந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அண்மையில் நடந்த கரூர் துயரச் சம்பவத்தை தொடர்ந்து முதல் முறையாக தனது மனவேதனையை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு காணொலியொன்றை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த காணொலியில் அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற
அன்பும் பாசமும். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்.